பார்க்க போகிறோம்னா PS2 அன்பாக்சிங் வீடியோ, அதுக்கப்புறம் அது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சின்ன ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், பேக்கில் PS2 கேம், ஆனால் இன்பில்ட் கேம்ஸ்னு வருது. ஆனால் இது நான் ஒன்று காய்ஸ் இது சொல்லிக்கிறேன், ஒரிஜினல் PS2 இல்லை. ஒரிஜினல் PS2 நான் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. எனக்கு வந்து ஆனால் இது PS2 தான். ஆனால் ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது, பாக்ஸும் மாறி இருக்குது. இன்பில்ட் கேம்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ண PS2. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பவர் கேபிள். இது நீங்கள் பாருங்களேன், அந்த பவர் கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கும் அந்த பவர் கேபிளில். அதாவது வந்து ரொம்ப அந்த கோட்ஸ் அண்ட் கேபிள்னு போட்டுக்குது. ஆனால் சோனியோட பவர் கேபிள் கிடையாது, அவங்க தனியாக வந்து இது பண்ணது. எனக்கு அதுதான் கொஞ்சம் இதுவாகுது காய்ஸ். சரி, இருந்தாலும் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே நம்ம. எனக்கு PS2 நான் ஃபுல்லாக எல்லா தேடி பார்த்துறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் சாமையாக இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது பழைய நினைவுலாம் வருது. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் டிஸ்க். ஃபஸ்ட்லாம் இப்போலாம் கேஷிட் போடுற இதெல்லாம் வந்து மாறிடுச்சு காய்ஸ். இப்போ வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 கேம்ஸ் கிட்டே இருக்கும். USB 3.0 சப்போர்ட்டிங் இருக்குது, சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து 500 GB. இதுக்கும் சேர்த்து தான் மொத்தமாக சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மினி USB மைக்ரோ கேபிள். இது வந்து நான் சொல்கிறேன் அது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு. நெக்ஸ்ட் வந்து காம்போனண்ட் கேபிள், அதாவது AV ஆடியோ அண்ட் வீடியோ கேபிள். இது நம்ம வந்து கலைஞர் டிவி, சப்போஸ் வேறு எதனா ஒரு சின்ன டிவி அந்தமாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அது யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக தான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அதை நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 8 MB மெமரி கார்டு. 8 MB மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா வந்து 8 MBயில் வந்து 64 MB வரைக்கும் இருக்குது. அந்த 64 MB மெமரி கார்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 500 வரும். அது நம்மளுக்கு தேவையில்லை, இதுவே போதும் நம்மளுக்கு. சப்போஸ் தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் PS2 பாக்ஸ் செம்மையாக இருக்குது காய்ஸ். ஆனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறாங்க, ஏதோ ஸ்டிக்கர்லாம் ஒட்டிக்கிறாங்க. நான் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணல இந்த வீடியோ, இன்னும் கேமிங்லாம் எப்படின்னு பார்க்கல. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம இந்த கவரை முதல்ல பிரிக்கலாம். ஆனால் பாருங்கள் காய்ஸ், அந்த கலர் நல்லா இருக்குது காய்ஸ். அந்த PS2 சிம்பிளோட கலர் சூப்பராக இருக்குது. கவரை ஃபஸ்ட்டு பிரிக்கலாம் நம்ம. சூப்பராக இருக்குது காய்ஸ். ஆனால் வந்து என்ன ஒன்றுனா ஒரிஜினல் இல்லை, எனக்கு அதுதான் கொஞ்சம் இதுவாகவே இருக்குது. பார்த்தீங்களா, ஒரிஜினல் இல்லை எனக்கு. அங்கே பாருங்களேன், வாவ் செம. இதில் எப்படி அந்த இது ஓப்பன் பண்ணுறது தெரியல காய்ஸ். கேஷிட் எப்படி ஓப்பன் பண்ணுறது? வாவ், கேஷிட் யூஸ் பண்ண முடியுமான ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஆனால் ஹார்ட் டிஸ்க் வேறு வாங்கிட்டேன். சரி, இருந்தாலும் பார்த்துக்கலாம். கேஷிட் யூஸ் பண்ண முடிஞ்சால் ஒரு கேஷிட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட இருக்குது, WWF இருக்குது, அது யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வெரி ஈஸி தான். இது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் PS2 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மைக்ரோ SD அந்த மெமரி கார்டை செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் செட் பண்ணுங்கள், செகண்ட் ஸ்லாட்டில் செட் பண்ணாதீங்க. செகண்ட் ஸ்லாட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு கூட வாங்கி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுதான் PS2 to HDMI கன்வெர்ட்டர். இது எதுக்கு வாங்கினேன்னா, அந்த 3 கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்போனன்ட் கேபிள், ஆடியோ AV கேபிள் வந்து இந்த கலைஞர் டிவிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கேபிளுக்கு பதிலாக தான் இது நான் வாங்கிக்கிறேன். இது ஏன் வாங்கினா HDMI கன்வெர்ட்டர். அதாவது நம்ம ஸ்மார்ட் டிவி, கொஞ்சம் அதிகமான ஒரு சூப்பரான டிவிக்கு இந்த HDMI கன்வெர்ட்டர் நீங்கள் PS2க்கு செட் பண்ணிங்கன்னா செம்ம குவாலிட்டி காசு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 500 வருது. இதுலேயே மேனுவல் புக்கெலாம் கொடுத்துறாங்க. ஆனால் சூப்பராக சொல்கிறேன், செம்மையாக இருக்குது காய்ஸ். இது அவரே சொன்னார், கடைக்காரரே சொன்னார், சார் இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும், உங்களுக்கு கிளாரிட்டியாக நல்லா சூப்பராக வரணும். அதனால் வந்து இந்த HDMI கன்வெர்ட்டர் நான் வாங்கினேன். இது பார்க்க நல்லா தான் இருக்குது, சாதாரண ஒரு USB ட்ரைவ் மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மைக்ரோ அந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, மினி கேபிள். அதை வந்து நம்ம வந்து அந்த HDMI கன்வெர்ட்டரில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம PS2வில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்து அந்த கன்வெர்ட்டரை இன்செர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த கன்வெர்ட்டர் HDMI கன்வெர்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து PS2க்கு பேக் சைடு அது எப்படி செட் பண்ணுறது நானே யோசிச்சு. இந்த ஒயர் வேறு வருது, முன்னாடி செட் பண்ணுறதா பின்னாடி செட் பண்ணுறதா ஒரே டவுட்டாக இருந்தது. இது போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 2 minutes ஆகிடுச்சு நினைக்கிறேன் எனக்கு. பேக் சைடு கேமராவில் கொஞ்சம் சரியாக தெரியாது காய்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இது வாய்ஸ் அவுட் வீடியோ தான்.
நான் வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் பேசுனேன். வீடியோ உள்ளே பேசும்போது ஏன்னா பக்கத்தில் ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருந்ததுனால வந்து ஒரு சில இடத்துல வந்து கட் பண்ணிருப்பேன் நான். ஸ்டில்லே பண்ண முடியல கைஸ், ரொம்ப சிரமமாக இருக்குது. உள்ளே எப்போ முடியுது, பேக்கில் ஸ்ட்ரெட் பண்ணணுமா இல்லை ஃப்ரண்ட்டு கொஞ்சம் உல்ட்டாவாக இது பண்ணணுமா தெரியல. அது ஒரு வழியாக வந்து அது எப்படின்னு பார்த்துக்கினேன். அதுக்கப்புறம் இப்போ செட் பண்ணி ஆயிடுச்சு. இதை அவ்வளோதான் கைஸ், PS2 HDMI கன்வெர்ட்டர் செட் பண்ணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் டிஸ்க்கு செட் பண்ணலாம். ஹார்ட் டிஸ்க்கை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் கீழே டப்புன்னு போட்டாலும் அவ்வளோதான், ஹார்ட் டிஸ்க்கு வேஸ்ட்டு. இது வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்டியோடு கொடுத்துக்குறாங்க. இது அப்படியே நம்ம வந்து நம்ம PS2 பாக்ஸில் செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜாய்ஸ்டிக். இது எக்ஸ்ட்ரா ஒரு ஜாய்ஸ்டிக் வாங்கினான்னு ஒரு பிளானில் இருந்தேன் காய்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கு. ஃபஸ்ட்டு அந்த ஒரு 5 பேர் விளையாடுற மாதிரி ஒரு ஸ்லாட்டு, PS2 ஸ்லாட் 5 ஸ்லாட்டு இது வாங்கலாம்னு நினச்சேன். அது வெயிட் பண்ணி தான் வாங்கணும். அதோட ரேட்டு 500 தான். ஸோ ஃபஸ்ட்டு ஜாய்ஸ்டிக் செட் பண்ணிக்கலாம். ஜாய்ஸ்டிக் உங்களுக்கு என்ன இருக்குது காய்ஸ், ரேட்டு வரும் 250 வரும் இல்லை 200 வரும் காய்ஸ் ஒரு ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா. அது ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இது ஜாய்ஸ்டிக்கை செட் பண்ணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பவர் கேபிள். எதுவுமே இல்லை காய்ஸ், பவர் கேபிள் வந்து பேக் சைடில் செட் பண்ணாலும் போதும், நம்மளோட PS2 டிரைவரில் பேக் சைடு. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாகவே இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி ஆயிடுச்சு. இதோட வீடியோ ஃபஸ்ட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வீடியோவாக கேமிங் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. உகாஸ் மறந்துட்டேன், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து HDMI to HDMI கன்வெர்ட்டர் கேபிள். இது வந்து நம்ம அதை நான் சொன்னல, இதுக்கு வந்து PS2 HDMI கன்வெர்ட்டர் பேக்கில் செட் பண்ணேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.